ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாட்டியோட ஆசைப்படுறாராம், எல்லாரும் போயிடுறாங்க ரிசார்ட்டுக்கு. அங்கே போயுமே சிடுன்னு இருக்காங்க அபி கூட ராகவ். பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே அப்படியே கோவம் வருது அபிக்கு. ஏன் இப்படி இங்கே வரணும், இங்கே வந்து ஏன் இப்படி உருன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அஞ்சலி வந்து ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்க, இல்லைங்க்கா சும்மா தான் அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு அவங்கவுங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே ராகவ் மட்டும் சிடுன்னு இருக்கனால ரொம்ப மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க அபி. உடனே அபிகிட்ட போய் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கவா, எல்லோரும் வெளியில் போகிறாங்க, அங்கே எல்லாம் நீச்சல் குளமாக இருக்கான், குளிக்கணுமா வைக்கணுமா, வா வெளியில் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க ராகவ். நான் வரல, நான் முடியாது, வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு ஏன் வர முடியாதுங்கிற, வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் ஏன் இப்படி என்கிட்ட வல்லுன்னு விழுகிறீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார், நான் உனக்கு சொன்ன காரணத்தை சொன்னால் நீலாம் தாங்க மாட்டேன், பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என் மேலே உண்மையிலே தப்பு இருந்துச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 8 மாதம் கழிச்சே நான் போயிடுறேன். ஆனால் சும்மா வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுகிறீங்க அப்படிங்கிறாங்க அபி. அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வா இங்கே எல்லோரும் குளிக்க கூப்பிட்றாங்க, அப்படி அஞ்சலி வந்து கூப்பிட்றாங்க, அபியை கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லி. அக்கா சொன்னோன்னு அடுத்த நிமிஷமே வந்துடுறாரு ராகவ். வா அபி வான்னு சொல்லி கூப்பிட்டானே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வர்றாங்க. குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு ஆடி பாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து முரளி வயிறாக எரியுது. இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களாடா, இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், உன் உயிரான உன் அக்காவை நான் கடத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முரளி இங்கே பார், அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம், கரெக்டாக அந்த நான் சொல்கிற ஆளை நீ தூக்கணும் அப்படின்னு அஞ்சலியை தான் காமிக்கிறாங்க. ஆனால் அஞ்சலியை விட்டுட்டு அவங்க கடத்த வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அபியை தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா செம்மகதாக ஆயிடுது. என்னடா அபி இங்கே தான் நின்று, அபியை காணோம், என் பொண்டாட்டி இங்கே தானே இருக்கா அப்படின்னு முரளி பார்க்குறாங்க. அபி எங்கே காணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு போனால் தெரியலையாக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. நல்லா தானடா, எதுவும் சண்டையா பிரச்சனையா, அதெல்லாம் இல்லைக்கா, நீ தான் பார்த்தில நல்லா தானே குளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு அஞ்சலி நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா குளிக்கையில் 2 பேரும் நல்லா ரொமான்ஸ் விட்டுக்கிறாங்க. ஏன்னா அபி வந்து மயங்கி விழுகிறாங்க. அதை வந்து ராகவ் அப்படி தாங்கி பிடிச்சி ஒருத்தர் கண்ணி வைக்காமல் பார்த்துக்கிறாங்களா, நல்லா ரொமான்ஸ் விடுறாங்க. அதை பார்த்துட்டு அஞ்சலி உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ காணோம்னா அப்போ இவன் மேலே தப்பு இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அங்கங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முரளி செம்ம காண்டாகிறாரு. அவங்களுக்கு ஃபோனை போட்டு என்னடா மாற்றி தூக்கிட்டீங்க, தூக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்காடா அப்படிங்கிறாங்க. என்ன தலைவா, நீங்கள் சொன்ன ஆளை தானே தூக்குனேன், கிழிச்சிங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கள நான் சொன்ன இடத்துல அப்படி கட்டி வை, எதுவுமே பண்ணக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க முரளி. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அபியை காணோம், சீக்கிரம் எங்கேயா தேடணும் அப்படிங்கல. சரி தேடுறேன் அம்மாமா, கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அபியை தூக்குனாலே ஒன்றும் இல்லை, நம்ம அங்கங்கே தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம அபியை காப்பாற்றி கூட்டி வந்து நல்ல பேர் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராகவும் கிளம்புறாங்க. ஆளுக்கு தேடுறாங்க. ஆகாஷ் 50 பேருமே கதறி துடிக்கிறாங்க. அணு இருந்துட்டு ஒரு வழியாக அபி இருக்க இடத்த ராகவ் கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டாக இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, ராகவ் வர்றானே, ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம காப்பாற்றலாம்னு நினச்சா நம்ம பேர் எடுக்க விடாமல் நல்ல பேர் எடுக்காமல் கெட்ட பேர் எடுக்கிற அளவுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முரளி ஓடி வந்துடுறாங்க. இங்கேருந்து அபியை எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணிட்டு அப்படி காப்பாற்றிடுறாரு ராகவ். காப்பாற்ற பார்க்கல அப்படியே மயங்கி போயிருக்கா. அபியை பார்த்தோன்னே என்ன அபி உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்களா. ராகவ் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா, எனக்குலாம் அடியெல்லாம் இல்லை அப்படின்னு, எப்படி இவங்க வந்து உன்னை தூக்குனாங்க தெரியல, நான் உள்ளேருந்து வெளில வந்துட்டு இருந்தேன், பார்த்தா வாயில் துணி வச்சு கடத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்தகையோட எல்லாரும் என்னப்பா ஆச்சு, எங்கே போனா அப்படிங்கல. இல்லை வெளியில் போயிருப்பா போல இருக்கு, யதார்த்தமாக என்னத்துக்கு பச்சி கடை தேடி போயிருப்பா, அங்கே மயங்கி விழுந்துட்டா, நான் தான் போய் காப்பாற்றிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்து இருக்கக்கூடாதம்மா அபி அப்படின்னு எல்லாரும் கருணசனே அப்படியே அன்பா அக்கறையாக உபசரிக்கிறாங்க. அடுத்து அபி எல்லாரும் போனதுக்கப்புறம் ராகவிட்ட கேட்குறாங்க, ஏன் உண்மையை நடந்து உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு நான் சொல்ல முடியும், அவங்க ஏதாவது நினச்சிக்க மாட்டாங்களா, என்னது கடத்துனாங்களா, கடத்துற அளவுக்கு இவளுக்கு என்ன யாரோட பகை இருக்குது, இவள் ஊர் பூரா பகை வச்சிருக்கா அப்படின்னு எங்கள் தித்தியே சொல்லுவாங்க. அதனால தான் நான் அப்படி உனக்கு ஒரு அசிங்கம் வரத்துக்கு என்னால் பண்ண முடியுமா, அதனால தான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, என் மேலே அக்கறை எடுத்துக்கிறீங்க, அப்புறம் ஏன் ராக்கிப்பா என்கிட்ட கடுக்கன்னு விடுறீங்க, அதை என்னால் சொல்ல முடியாது அபி அப்படிங்கிறாங்க. சொல்லித்தான் ஆகணும் எனக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல முடியாதுன்னா முடியாதுதான், ஏன் ராக்கிபாய் சொன்னாதான் என்ன சொன்னாதானே எனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய நேரம் வரும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லலைன்னா நான் இப்போவே நான் கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற. ஐயோ அபி நில்லு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. கதவை சாத்திட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு மண்டபத்தில் நடந்ததை ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. நீ லெட்டர் எழுதி வச்சது, அவன் முரளி வந்து உங்களை என் மாமன் வந்து உன்னை கட்டி பிடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் ஓட திட்டம் போட்டது, அதை வந்து கெடுத்துட்ட மாதிரி நான் வந்து உன்னை காப்பாற்றிட்டேன், அதனால நீ தவிச்சிக்கிட்டு இருக்கிய 2 பேரும் ஒன்றும் சேர முடியாமல் அதுதானே அப்படிங்கிற. ஐயோன்னு தலையை அடிச்சுக்கிறாங்க. அபி இருந்துட்டு என்ன வார்த்தை பேசுகிறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னை
பார்த்தா அப்படியா தெரியுது? இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கனே, கொஞ்சமாவது மாற்றம் ஏதாவது தெரியாது? நான் அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவன் யார் தெரியுமா? அவன் வந்து நீ விரும்புகிற, நான்லாம் விரும்பவே இல்லை. என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க பார்த்தவன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ நடிக்காத, நீ விரும்பியிருக்கிய, ஏமாத்துறிய, நீங்கள் என் அக்கா வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற. இங்கே பார், உன் கூட வாழ்கிறதே எனக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு பாட்டி தான் அக்காவுக்காக உன் கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அக்காவுக்கு குழந்தை பிறந்த கையோட உன்னை நான் துரத்தி விட்டுறேன், எங்கே வேணாலும் போய்க்கோ, அந்த காவலி பயிலையை நான் விரட்டி விட்டுருவேன், எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பாய் நான் சொல்கிறத கேளுங்க, நான் அப்படிலாம் இல்லை, அப்படிப்பட்ட இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறார். அதுக்குள்ளே கதவை தட்டுறாங்க. யாரும் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. அஞ்சலி நிற்கிறாங்க. என்னடா உள்ளுக்க இருக்கீங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட வராங்க. முரளியை பார்க்குறாங்க. முறைச்சிக்கிட்டே வர ராகவ். இவங்க நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அடுத்து அபியும் முரளியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. நம்மளை கடத்தினதுக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபோனில். இவனாத்தான் இருக்குமோ? ஒன்றும் புரியல. இவன் ஃபோனை பார்த்து ஏதாவது பார்த்தோம்னா அது யாருக்கு பண்ணியிருக்கான்னு தெரியும். ஏன்னா இங்கே தான் இருக்கேன், வேற ஆளுக்கு கால் பண்ணி தான் தெரியும்ல அப்படின்னு எப்படியாவது ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் பொண்ணான கையால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.